ஹை கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 2026 மாடலு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இல்லாமல் ட்ரம் பிரேக் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் எல்லாம் வந்து டாப் மாடல் மட்டும் இருக்குது. அந்த பைக்கோட வாக் அரவுண்ட் வீடியோ தான் இது. எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு வாக் அரவுண்டு, ஏன்னா நேற்று தான் டெலிவரி எடுத்துருக்கு. வாக் அரவுண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் எடுத்த ஃபஸ்ட் நாளே அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோ அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பைக்கை காமிச்சிட்றேன். இதுதான் பைக்கு. இருங்க, நான் பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 4 சைடு காமிச்சிடலாம். இது வந்து ரைட் சைடு. நல்ல ஒரு லுக்கான, எப்படி சொல்கிறதுனா, இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக்கோட டிசைன் ஆனால் வேறு லெவல் தான் சொல்லணும். வேறு எந்த பைக்கும் இந்த அளவுக்கு இல்லை. ரைடர் கூட வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் சீட்டெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் யங்ஸ்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபேமிலிக்கெல்லாம் இது செட்டே ஆகாது. இதில் பார்த்தோன்னே இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 5.9 இருக்கிறேன். 5.9 வந்துமே எனக்கு வந்து பார்த்தா ஒரு சில இடத்துல கால் லைட்டாக வந்து நல்லா ஃப்ளாட்டாக வைக்க முடியுது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான இந்த சஸ்பென்ஷன் பார்த்தா 2 ஸ்டெப்பு தெரியுதுங்களா? இனிமேல் லைட்டாக வந்து பார்த்தா டவுன் பண்ண முடியும். இறக்குங்க 2 ஸ்டெப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் இறக்கி வைங்கன்னு கேட்டதுக்கு ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது, இப்போ எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒன்றா ஏற்றலாமா, சர்வீஸ்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஓட்டினதுக்கப்புறம் டவுன் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் இல்லை, இன்னும் கொஞ்சம் லூஸ் தான் ஆகும், நம்ம இன்னும் ஒன்றா ஹைட் ஏற்றுற மாதிரி வரும், இதுலேருந்து கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் எடுத்த சர்வீஸ் சென்டரில் இப்படி சொல்லியிருக்கலாம் ஸ்டோரில். நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஷோரூம் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கேட்டு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேறு எங்கேயாச்சும் முடிஞ்சால் கேட்டு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஃபிட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தா அவங்க ஏனோ தானோன்னு சொல்லிட்டு டக்குன்னு டெலிவரி தானோன்னு பார்த்தா அரை குறையாக பண்ணுறாங்க. இத்தனைக்கும் நாங்கள் பக்கத்தில் நின்றுட்டே தான் பார்த்துட்ருந்தோம். பக்கத்தில் நின்று பார்த்துமே அவங்க வேகமாக ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் நம்ம அந்த இஎம்ஐ டீட்டெயில்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா சைன் போகிறதுக்கு அப்படி இப்படி போகிறப்போ அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணுறாங்க. கரெக்டாக நான் வெளியே போயிட்டு உள்ளே வரேன். வீலை வந்து பார்த்தா காலில் வந்து இப்படி பாருங்கள், இப்படி வச்சு இந்த சைடு காலில் இப்படி பண்ணுறது அப்படியே பண்ணுறதுன்னு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. நம்ம யாருன்னா ஆளுங்க பக்கத்தில் நான் மட்டும்தான் ஒழுங்காக பண்ணுறாங்க. சர்வீஸ் ஆனால் வந்து பார்த்தா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக மிரரும் வந்து பார்த்தா லூஸாக வச்சுட்டு இருந்தாங்க. வெளியே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இப்படி லைட்டாக இப்படி திருப்புறேன். அதுக்கே வந்து பார்த்தா கிருன்னு அப்படியே சுற்றுது. அதுக்கப்புறம் அது ஒரு முறை எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணிட்டு திருப்பி வந்தேன். வேறு என்ன ப்ராப்ளம்னா இப்போதைக்கு இது ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி இப்போ வரைக்குமே நான் எடுத்து நான் ஓட காட்டுறேன். ஓட பாருங்கள். ஓட வந்து பார்த்தா டோட்டலாகவே எவ்வளோ 11 தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 11 ஓடி இருக்குது. நேற்று 9 கிலோமீட்ரு ஓட்டினேன். இன்றைக்கி 2 கிலோமீட்டர் தான். வீட்டிலேருந்து எடுத்து 2 கிலோமீட்ரு பக்கம் இந்த கோயில். 2 கிலோமீட்ரு தான் ஓடி இருக்குது. அதுக்கே வந்து பார்த்தா இன்ஜினில் அந்த டிக் டிக்குன்னு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அது நல்லாவே வந்துச்சு சவுண்டு பார்த்தா. அது பாட்டுக்கு டக்கு டக்குன்னு இருந்துச்சு. ஸ்ப்ளெண்டர்லேயே வந்து பார்த்தா ரொம்ப தூரம் ஒரு 5-6 கிலோமீட்டர் அப்படி 10 கிலோமீட்டர் வேகமாக ஓட்டினா வர சவுண்டு 2 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கே டிக் டிக்குன்னு வருது. புதுசில் வருதா இல்லை பழசானா சரியாக போயிடுமான்னு தெரில. அது ரிவ்யூவில் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸில் இந்த பம்பரு, அதுக்கப்புறம் சைலன்சர் கார்டு, இது பின்னாடி வீலாகரு, அது ஃபுட் ரெஸ்ட்டு, இது மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ டாப் மாடலுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு கார்டு டிஃபால்ட்டாக வரும்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயும் போட்டிருக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்தா அது வரல, நம்ம ஸ்டோருக்கு வந்தால் நாங்கள் போட்டு தரோம் அப்படின்றாங்க. அதுவும் நம்ம வேறு ஷோரூமில் நான் செக் பண்ணி கேட்டு சொல்கிறேன் நான். அவ்வளோதான் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நேற்று தான் டெலிவரி எடுத்தேன். இப்போதைக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன், பார்த்த வரைக்கும் ஃபேஸ் பண்ணதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, see you guys. சப்போர்ட் பண்ணுங்கள்.